வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. அதாவது டாஸ்மாக் கடைகள பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கே தொறக்க இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. என்ன இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொதித்தெழுந்த ஓபிஎஸ், அதாவது கொந்தளிக்கிறார் ஓபிஎஸ்ன்னே சொல்லலாம். காலையில 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் மதுக்கடைகள திறப்பது அப்படின்ற யோசனைய பார்த்தீங்கன்னா, நீங்க கைவிடணும் அப்படின்ற மாரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்கன்னா, திமுக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. அமைச்சர் முத்துசாமி தெரிவிச்ச இந்த ஒரு கருத்த சுட்டிக்காட்டி ஓபிஎஸ் அவர்கள் இந்த பதிவ குடுத்திருக்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மதுக்கடைகளின் எண்ணிக்கைகள குறைக்க வேண்டும். மதுக்கடைகளின் நேரத்த குறைக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க திமுக. 2016ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்ற மாரி வாக்குறுதியெல்லாம் அளிச்சாங்க. திமுக மது விற்பனையால பார்த்தீங்கன்னா, விதவைகளின் எண்ணிக்கைய பார்த்தீங்கன்னா, அதிகரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா, திமுக மது மது ஒழிப்பு செய்ற ஒரு திட்டமா அப்படின்ற மாரிலாம் பரவலா பேசியிருக்கிறாரு. இப்போது மதுக்கடைகள பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணி முதலே பார்த்தீங்கன்னா, திறக்க யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் 7 மணிக்கே திறக்கிறாங்க அப்படின்னா, அ கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை இந்த அமைச்சர் முத்துசாமி என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சுயரூபத்தை பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவரோட கருத்துக்கள தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ, அதுக்கு அடுத்தபடியா சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சீரழிவினால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகுறாங்க. ஸோ, இ இருப்பதை பற்றி கவலைப்படாத திமுக, தக்காளி விலை உயர்வினால் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பற்றி கவலைப்படாத திமுக, சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை பற்றி கவலைப்படாத திமுக, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, வழிகாட்டி மதிப்பு உயர்வு, பதிவு கட்டண உயர்வு என பல உயர்வினால் உ உற்சாகம் இழந்துள்ள மக்களை பற்றி கவலைப்படாத திமுக, மது அருந்துபவர்களின் நலனை பற்றி கவலைப்படுவது சரியா? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா, மது குடிப்பவர்கள பார்த்தீங்கன்னா, ஊக்குவிக்கும் விதமா இந்த ஒரு செயலானது அமையுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, மதுவிலக்குத்துறை என்றாலே பார்த்தீங்கன்னா, மதுவை படிப்படியாக ஒழிப்பதற்கான நடவடிக்கையை தான் எடுப்பதற்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா, திமுக அரசோ பார்த்தீங்கன்னா, மதுவ ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுத்து வருது. மக்கள் மது குடிப்பத நிறுத்துவதன் மூலம் டாஸ்மாக் வருமானம் குறைந்தால் பிரச்சனை இல்லை என்று சொல்லும் வீட்டு வசதி, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர், மது அருந்துபவர்களின் 40 விழுக்காட்டினர் பார்த்தீங்கன்னா, நலனுக்காக 90 மில்லியன் மது பாக்கெட் அறிமுகம் செய்வது, காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை டாஸ்மாக் கடைகளை திறக்க வேண்டும் என்ற கடினமான ஒரு பணி செய்யும் தொழிலாளர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பது முதலானவை குறித்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தீவிரமாக ஆலோசித்து வருவதாக பேட்டி அளித்திருப்பது பார்த்தீங்கன்னா, முன்னுக்கும் பின்னுக்கும் முரணா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மதுக்கடைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, குறைக்கப்பட்டதன் காரணமாக டாஸ்மாக் கடைகளில் தினமும் ரூ. 150 கோடி நடைபெற்றுக் கொண்டிருந்த விற்பனை தற்போது வெறும் 110 முதல் 120 கோடி வரை பார்த்தீங்கன்னா, லாபத்தை ஈட்டி வருவதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாம டாஸ்மாக் நிறுவனத்தின் வருமானம் குறைஞ்சால் பிரச்சனை இல்லை என்றும் சொல்லும் அமைச்சர் முத்துசாமி, ஏன் தினசரி ரூ. 40 கோடி பார்த்தீங்கன்னா, அளவிலான வருமானம் குறைந்து விட்டது அப்படின்ற மாரி புலம்புறீங்க. திமுக அரசினுடைய எண்ணம் எல்லாம் மக்கள் மதுவை குடித்து அழிந்தாலும் பரவாயில்லை. அரசிற்கு வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்ப வருமானத்தில் இம்மளவும் பார்த்தீங்கன்னா, குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக மக்களை பார்த்தீங்கன்னா, எப்போதும் மயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு திமுக அரசு நினைக்கிறது அப்படின்ற மாரி முத்துசாமி அவர்களின் பேட்டியிலேருந்து தெளிவா புரியுது அப்படின்ற மாரி பன்னீர்செல்வம் ஐயா தெரிவித்திருக்கிறாரு. மதுக்கடைகள காலையில 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா, திறக்கறதுனால திமுக அரசு பார்த்தீங்கன்னா, யோசனைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்ற மாரி பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம்.
திமுக அரசின் இந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டினை அழிவு பாதைக்கு அழைத்துச் செல்லும் செயலாக பார்க்கப்படுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. மக்களின் நலனை கொண்டு காலை 7 மணிக்கு மதுக்கடைகளை திறப்பது என்ற யோசனைய வந்து நீங்க கைவிடணும். ஸோ படிப்படியா மதுக்கடைகள வந்து நீங்க குறைச்சுக்கணும். பூரண மதுவிலக்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாரி வலியுறுத்தியிருக்கிறாரு. ஸோ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.